இவ செஞ்சிருப்பா சார், செய்யக்கூடியவதான். இன்னைக்கு சாயந்தரம் கூட என் பிள்ளைக்கும் இவளுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. ஐயோ, என் பையன் வேலு இவ்வளவு கேள்வி கேட்டது இவ எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிட்டா. அந்த கோவத்துலதான் இவ சாப்பாட்டுல மருந்த கலந்து வச்சுட்டாலோ என்னமோ. அத்தை, நீங்களே இப்படி சொல்றீங்களே அத்தை, நான் நிஜமாவே யாரையும் கொல்ல பார்க்கல. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ்ங்க. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம உங்க வீட்டு வாரிச சுமந்துகிட்டு இருக்கிறவள இப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? ஏண்டி, என் மகனை கொல்ல நினைச்சவளை எப்படி காப்பாத்த தோணும்? ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு எதுவும் ஆகல. ஏதாவது ஆயிருந்தா நீ இப்படிதான் பேசிட்டு இருப்பியா? என்னங்க என்ன நம்புங்க. நீங்க தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி, நான் சொல்றதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? தயவு செஞ்சு பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன கை விட்டுறாதீங்க. ஏங்க, நீங்களே சொல்லுங்க அவங்க கிட்ட, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இங்க பாரு, உனக்கு தாலி கட்டணுங்கிற ஒரே பாவத்துக்காக நீ இவ்வளவு நாள் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். ஆனா எப்ப என் தம்பியை கொல்ல பாத்தியோ, இனிமே நான் உன்னை மன்னிக்கிறதாவே இல்ல. என் வாழ்க்கையில உனக்கு இடமே கிடையாது. ஏங்க, இங்க பாரு, இது வரைக்கும் நீ பண்ண தப்புக்கெல்லாம் இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு தான். ஐயோ, எப்ப நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்களோ அப்பவே எங்க குடும்பத்தோட நிம்மதி போச்சு. என்ன விட்டும் என் குடும்பத்தை விட்டும் நீ ஒழிஞ்சாதான் எங்க குடும்பத்துக்கே நிம்மதி. இங்க பாருங்க, இனிமே நீங்களும் வீட்டு பக்கமே வராதீங்க, எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு போங்க. செல்வி, நீயாச்சும் நான் சொல்றத நம்பு செல்வி. ஏன்னா எப்பவுமே நீதான் உண்மையை பேசுவ. சத்தியமா நான் வேலு சாப்பிடுற சாப்பாட்டுல மருந்து கலக்கல. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. வேலுதான் நான் கலந்து வச்ச மருந்து சாப்பாட தெரியாம எடுத்து சாப்பிட்டாரு. என்ன நம்ப செல்வி. ஒருத்தியால மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். ப்ளீஸ் செல்வி, என்ன காப்பாத்து ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், இவளை கூட்டிட்டு போங்க.